நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹூவை போய் பார்க்க போறேன். ஹூ வந்து எனக்கு ஒரு போ தந்தாங்க. ஹூனா ஹுசைன் மாஸ்டர் அப்படிதான் கூப்பிடுவீங்களா? அது வந்து நாங்க 2 விஷயமா சொல்லுவோம். ஒண்ணு வந்து ஹூவோட பேர் நாங்க ஹூன்னு சொல்லுவோம். இன்னொன்னு ஹியூமன் அல்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு ஹூவே அப்படியே வச்சுட்டாங்க. ஹூவை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்திலே எனக்கு பிடிச்சவங்க அப்படின்னு சொன்னோன்னா நான் ஹூவை தான் சொல்லுவேன். அம்மா அப்பாவுக்கும் முன்னாடி ஹூ தான் பிடிக்கும். ஆமா, எப்பவுமே மாதா பிதா குரு தெய்வம் இது 3மே எனக்கு ஹூ தான். ஒரு 10 வயசு பொண்ணு வந்து 250 ஸ்கூல்ஸ்க்கு சீஃப் கெஸ்ட்டாக போய் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துருக்கேன்னா அது முக்கிய காரணம் டாக்டர் ஷியான் இன்சனி ஹூ தான். ஹூ இல்லைன்னா எதுவுமே இல்லை. எந்த குழந்தைங்களுமே ஹாஸ்பிட்டலில் அதவே பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் ஹூவே வந்து அந்த டாக்டர் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி என்னை மட்டும் உள்ளே கூப்பிட்டு நீ பயப்படாத நான் திரும்பி வருவேன், உனக்காக நம்ம 2 பேருமே ஒலிம்பிக்கு போகிறோம், மெடல் அடிக்கிச்சிட்டு தான் நம்ம. ஹூ வந்து எப்பவுமே எங்களை வந்து இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் ஹூ யாருமே திட்டி சொல்லி தர மாட்டாங்க, அடித்து சொல்லி தர மாட்டாங்க. எதுவுமே ஒரு ஜாலியாக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் சொல்லி தருவாங்க. எல்லாமே நல்லா பண்ணலாம், என்னால் முடியாதது எதுவுமே இப்படி தான் சொல்லி தருவாங்க. கண்டி ஒரு ஸ்ட்ரிக்டாக அப்படிலாம் எதுவுமே சொல்லி தர மாட்டாங்க. நிறைய ஆர்ச்சர்ஸ் வந்து ஒலிம்பிக் மெடல் அடிக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு வரவங்க தான். ஸோ அதனால் அவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போது ஒரு கிரவுண்ட் இல்லை. ஸோ அதனால் அந்த ஒரு கிரவுண்டை அமைச்சு தரணும். அந்த கிரவுண்டு பேரும் ஹூவோட பேர் டாக்டர் ஷியான் இன்சனி சொல்லிட்டு ஹூ வைக்கணும், ஹூவோட பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு தமிழகம் இல்லை தந்தை முதல்வர் ஐயா நான் கேட்டுக்கிறேன். குட் டச் பேட் டச் எதுவுமே எனக்கு இல்லை. என்கிட்ட இருக்க ஒரே ஒரு வார்த்தை என்ன ஞாபகம் இருக்குன்னா டோன்ட் டச். என்னை எதுக்கு தொடுற அந்த ஒரு வார்த்தை தான். நானும் நிறைய ஸ்கூல்ஸ்லாம் போயிருக்கேன். எல்லா பேரண்ட்ஸ் கிட்டையும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச் சொல்லி தராதீங்க, டோன்ட் டச் அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லித்தாங்க, அதுவே போதும். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னென்னா பெண் குழந்தைங்க எல்லாருமே சாதிக்க பிறந்திருக்காங்க, எங்களை வாழ விடுங்க, நாங்கள் நிச்சயமாக சாதிப்போம். நாங்கள் எங்கள் இந்தியாவுக்கு நாங்கள் பெருமை சேர்க்கணும்னு நினைக்கிறோம், நாங்கள் நிச்சயமாக சாதிப்போம் நான் நம்புகிறேன். அதனால் எங்களை வாழ விடுங்க, நாங்கள் சாதிப்போம். ட்ரெண்டிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஹுசைனி மாஸ்டரை பற்றி சொல்லிடுறேன். எவ்வளவோ அற்புதமான ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கியிருக்காரு. அவரை பார்த்து ஒலிம்பிக்காக வளர்த்த ஒருத்தவங்க தான் இன்னைக்கு நமக்கு கெஸ்டாக வந்திருக்காங்க, சஞ்சனா ஆர்ச்சரி பிளேயர். ஸோ அவங்கள ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிடலாம். ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? இன்னைக்கு ஸ்கூல் லீவா? ஆமாம். சரி. ஹுசைனி மாஸ்டர் வந்து எவ்வளோ வருஷமா உங்களுக்கு தெரியும்? நான் வந்து 2.5 இயர்ஸ்லேருந்து இந்த ஆர்ச்சரி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து ஹூ கூட வந்து நான் 8 வருஷமாக இருக்கேன். ஓகே. ஹுசைனி மாஸ்டர் கிட்ட வந்து எப்போ ஜாயின் பண்ணீங்க? ஒலிம்பிக்காக இந்த ஆர்ச்சரி கற்றுக்கணும்னு சொல்லிட்டு எப்போ ஜாயின் பண்ணீங்க? எப்படி சொல்லி தருவார் அவர்? ஆக்சுவலி என் பர்த்டேக்கு வந்து எங்கள் டேடியோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு பிளாஸ்டிக் போ வாங்கிட்டு வந்தாங்க. சரி. ஆனால் நான் அது வந்து ஒரு நாள் தான் வந்து அதை வச்சு விளையாடிட்டு இருந்தேன். அப்புறமா அதை அப்படியே வச்சுட்டேன். எங்கள் டேடி வந்து ஒரு நாள் என்ன பண்ணாங்க, வீட்டுக்கு வர கெஸ்ட் கிட்டலாம் இதை வச்சுட்டு தான் தூங்குவா, இதை வச்சுட்டு தான் சாப்பிடுவா, இதை வச்சுட்டு தான் விளையாடுவா, எல்லாமே இதை வச்சுட்டு தான் பண்ணுவா அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் அதை கேட்டு 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 நானும் அதுலேயே அப்படியே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாள் எங்கள் டேடி வந்து அந்த போ உடைச்சிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், என்னோட பிக்கி பேங்க் எடுத்து உடைச்சி நானே போய் வாங்கிக்கிறேன், நீங்களே போய் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு போனேன். அப்போ தான் எனக்கு எங்கள் டேடிக்கு தெரிஞ்சு எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. அதேமாதிரி நிறைய மாஸ்டர்ஸ் கிட்டலாம் போய் கேட்டாங்க, இந்த மாதிரி பாப்பா இருக்கா, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கான்னு சொன்னாங்க. ஆனால் எல்லாருமே இப்படி இந்த ஒரு சின்ன குழந்தை எப்படி பண்ணணும், ஒரு 10 வயசுக்கு மேலே கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா எங்கள் டேடியோட ஃப்ரெண்டே வந்து சொன்னாங்க, உன் பொண்ணு இன்ட்ரெஸ்டாக இருக்கா, அதை நான் பார்த்துருக்கேன், அதனால் டாக்டர் ஷியான் இன்சனி ஹூன்ட்டு மாஸ்டர் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் டேடியும் வந்து பேசிட்டாங்க, ஹூவும் கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹூவை போய் பார்க்க போகிறேன். ஹூ வந்து எனக்கு ஒரு போ தந்தாங்க. ஹூனா ஹுசைன் மாஸ்டர் அப்படிதான் கூப்பிடுவீங்களா? அது வந்து நாங்கள் 2 விஷயமா சொல்லுவோம். ஒன்று வந்து ஹூவோட பேர் நாங்கள் ஹூன்னு சொல்லுவோம். இன்னொன்று ஹியூமன் அல்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு ஹூவே அப்படியே வச்சுட்டாங்க. நாங்கள் வந்து ஹூ போய் பார்க்க போகும்போது ஹூ வந்து
எனக்கு ஒரு போ தந்தாங்க. அந்த போ வந்து "நீ ஷூட் பண்ணுமா" அப்படின்னு சொல்லிட்டு, நான் பாட்டுக்கு ஷூட் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு 100 ஆரோஸ்க்கு மேல வாங்கிட்டாங்க. "தாம்மா நீ நல்லா பண்ற. நாளைலேருந்து கிளாஸ்க்கு வா" அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா அந்த போ வாங்குனாங்க. நான் போ குடுக்கவே இல்ல. அப்புறமா ரொம்ப நேரம் கெஞ்சி பார்த்துட்டு, "இத நீயே வச்சுக்கோ" அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த போ வச்சு தான் 5 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணேன். ஸோ அந்த போ நான் இன்னும் என் கூடயே தான் இருக்கு. அது நான் ஒரு ஹூவோட ஞாபகமா அதையும் நான் ஒரு பொருளா வச்சுட்ருக்கேன். அப்போ வந்து ஹூ என் கண்ண பார்த்து சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, "இவ கண்ல ஒரு வெறி தெரியுது. இவ நிச்சயமா ஒலிம்பிக்ல கோல்ட் மெடல் வாங்குவா. எனக்கு நம்பிக்கை இருக்கு" அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஹூ சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு என்ன இந்த அளவுக்கு கூட்டிட்டு வந்திருக்கு. ஹூ வந்து எப்பவுமே எங்கள வந்து இதுவரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் ஹூ யாருமே திட்டி சொல்லி தர மாட்டாங்க. அடிச்சு சொல்லி தர மாட்டாங்க. எதுவுமே ஒரு ஜாலியா ஒரு ஃப்ரெண்டு மாரி தான் சொல்லி தருவாங்க. எல்லாமே நல்லா பண்ணலாம். உன்னால முடியாதது எதுவுமே இல்ல. இப்படிதான் சொல்லி தருவாங்க. ஒரு ஸ்ட்ரிக்ட்டா அப்படிலாம் எதுவுமே சொல்லி தர மாட்டாங்க. ஓகே. இவ்ளோ அழகா மாஸ்டர் பத்தியும் சொன்னீங்க. மாஸ்டர் வந்து எவ்ளோ உங்களுக்கு பிடிக்கும்? அண்ட் எந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரு? எப்படி உங்களுக்கு சொல்லி தருவாரு? அந்த ஆர்ச்சரி எப்படி சொல்லி தருவாரு? எதுல ரொம்ப லீனியன்ட்டா இருப்பாரு? அதாவது எதுல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இல்லாம ரொம்ப சாதுவா அந்த மாரிலாம் சொல்லி தருவாரு? ஹூவ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்திலே எனக்கு புடிச்சவங்க அப்படின்னு சொன்னோன்னா, நான் ஹூவ தான் சொல்லுவேன். அம்மா, அப்பாவுக்கும் முன்னாடி ஹூ தான் பிடிக்கும். ஆமா. எப்பவுமே மாதா, பிதா, குரு, தெய்வம். இது 3மே எனக்கு ஹூ தான். எனக்கு ஹூ அவ்ளோ பிடிக்கும். இது எப்படி சொல்றது? ஒரு அளவே இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஹூ வந்து எப்பவுமே வந்து பாசமா சொல்லி தருவாங்க. என் அ உடனே ஒரு விஷயத்த எடுத்த உடனே பண்ண முடியாது. அதான் ஃபர்ஸ்ட்டு சொல்லுவாங்க. எப்பவுமே ஆர்ச்சரி கிளாஸ்க்கு வந்தாலே ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது என்னன்னா, "நீ இப்பயே ஒலிம்பிக்ல கோல்ட் மெடல் வாங்கணும்னு நினைக்கவே கூடாது. ஏன்னா ஸ்டேட் இருக்கு, நேஷனல் இருக்கு, இன்டர்நேஷனல் இந்த மாரி நெறைய லெவல்ஸ் இருக்கு. நீ எல்லாம் தாண்டுனதுக்கு அப்புறம் தான் அந்த ஒலிம்பிக் வரும்னு" சொல்லுவாங்க. தோத்துட்டாங்கன்னா நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம தோத்துட்டோம். இனிமேட்டு நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு நெனைப்பாங்க. ஸோ ஆனா என்னோட ஹூ என்ன சொன்னாங்கன்னா, "ஒரு தடவ தோத்துட்டா கவலையே படாத. 100 தடவ எறிஞ்சு நிக்கணும்" அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "விழ விழ எழுவேன், விழ விழ எழுவேன். ஒன்றாய் விழுந்து 9ஆய் எழுவேன். விஸ்வரூபம் பெறுவேன்னு" சொல்லியிருக்காங்க. "நீ 99 தடவ தோக்க கத்துக்கோ. 100வது டைம் நீ ஜெயிப்ப. அதோட நீ தோக்கவே மாட்ட. ஜெயிச்சுட்டே தான் இருப்ப" அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால வந்து இந்த மாரி நல்ல விஷயம், மோட்டிவேஷனா நெறைய விஷயம் எனக்கு சொல்லி தந்திருக்காங்க. சூப்பர். நெறைய உங்கள ஹூ வந்து அதாவது உங்க ஹுசைன் வந்து எப்படி உங்கள மோட்டிவேட் பண்ணுவாரு? உங்கள ஊக்குவிப்பாரு? அடிக்கடி ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லிட்டே இருப்பாரு அப்டின்னா, அது என்ன? ஆ நெறைய விஷயம்லாம் சொல்லி தந்திருக்காங்க. இப்போ நான் நெறைய ஸ்கூலுக்கு இதுவரைக்கும் ஒரு 10 வயசு பொண்ணு வந்து 250 ஸ்கூல்ஸ்க்கு சீஃப் கெஸ்ட்டா போய் மோட்டிவேஷன் ஸ்பீச் குடுத்துருக்கேன்னா, அதுக்கு முக்கிய நீங்க போய் காரணம் குடுத்துருக்கீங்க. நான் போய் குடுத்துருக்கேன். வயசு 10 ஆகுதுல்ல உங்களுக்கு? சூப்பர். ஆ இத்தன ஸ்கூல்ஸ்க்கு நான் போய் மோட்டிவேஷன் ஸ்பீச் குடுத்துருக்கேன்னா, அதுக்கு முக்கிய காரணம் டாக்டர் ஷியா நிசனி ஹூ தான். ஹூ இல்லன்னா எதுவுமே இல்ல. ஸோ ஹூ வந்து சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசுல அப்படியே தான் இருக்கு. ஸோ அந்த விஷயத்தலாம் என் மைண்ட்ல ஏத்திட்டு, அதுலருந்து நானே என்ன மோட்டிவேட் பண்ணிப்பேன். ஹூ என்ன சொன்னாலும் ஜாலியா சொல்லுவாங்க. ஸோ அதனால ஒரு விஷயம் வந்து எல்லார்கிட்டயும் சிரிச்சுட்டே பேசும்போது, கோவம் பேசாம சிரிச்சுக்கிட்டே, ஹேப்பியா எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு, அந்த மாரிலாம் பேசும்போது, நம்மளுக்கே இன்ட்ரெஸ்ட் வரும். ஹூ சொல்றத கேட்கும்போது. ஆனா, என்ன பொறுத்தவரைக்கும் ஹூ வந்து ஒரு லயன்னே சொல்லலாம். ஏன்னா, அவங்க நடக்கிறம்போது ஒரு லயன் மாரியே நிப்பாங்க. அதே அவங்க மாரியே இருப்பாரு. நிக்கும்போது கம்பீரமா நிப்பாங்க. எல்லார்கிட்டயும் சொல்லுவாங்க, நான் பேசும்போது என் கண்ண மட்டும் தான் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா, ஹூவோட கண்ல அவ்ளோ பவர் தெரியும். ஹூவோட கண்ண பார்த்தாலே நம்மளுக்கு எல்லாருக்குமே பூஸ்ட் ஆயிடும். இன்னைக்கு வந்து ஸ்பீச் தந்தாங்கன்னா, மோட்டிவேஷன் ஸ்பீச் தந்தாங்கன்னா, அது ஒரு வருஷத்துக்கு எங்கள விட்டு போகவே போகாது. அந்த பூஸ்ட் அப்படியே தான் எங்கக்குள்ளேயே இருக்கும். அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சூப்பர் தான். அண்ட் இப்போ ஹுசைன் மாஸ்டர வந்து மிஸ் பண்றீங்களா? நான் வந்து ஹூவ ரொம்ப மிஸ் பண்றேன். ஆனா, நான் சொல்ல மாட்டேன். ஹூ இல்லன்னு நான் சொல்லவே மாட்டேன். எக்காரணத்த கொண்டும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா, ஹூ எப்பவுமே என் கூட மட்டும் தான் இருப்பாங்க. நான் அன்னைக்கு கடைசியா ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது கூட, எப்படி இருக்க ஹூ நான் சொல்றதுக்கு முன்னாடி ஹூவே சொன்னாங்க, "எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கியா? உனக்கு ஏதாவது வேணுனா சொல்லு, வாங்கி தரேன். அதே மாரி நான் இருந்தாலும், இல்லனாலும் உனக்கு வேற ஏதாவது வேணும்னா, நான் அதுக்கான அமைப்பு எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு தான் போவேன்." நான் வந்ததுக்கு அப்புறமா, நான் திரும்பியும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுக்கப்புறம், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ரெக்கார்ட் பண்றோம். இந்த மாரி நெறைய விஷயம்லாம் சொன்னாங்க.
என் பக்கத்துல ஹூ எப்பவுமே இருப்பாங்க. நான் வந்து ஒலிம்பிக்ல 2032ல நான் ஒலிம்பிக்ல கோல்ட் மெடல் வாங்கும்போதும் என் பின்னாடி ஹூ தான் நிப்பாங்க. நான் அந்த ஒலிம்பிக்ல கோல்ட் மெடல் வாங்குனதுக்கப்புறம் எனக்கு கோச்சா ஹூ தான் நான் சொல்லுவேன். ஹூ மாரி இந்த உலகத்துல யாராலயும் இருக்க முடியாது. ஏன்னா ஹூ வந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும்னு நெனைப்பாங்க. ஸோ நெறைய விஷயம் வந்து ஹூ வந்து எப்படின்னா ஒரு லைப்ரரி மாரின்னே சொல்லலாம். ஒரு நாள் ஹூ பக்கத்துல போய் நின்னாலே தெரிஞ்சிரும். ஹூக்கிட்ட டெய்லியும் ஒவ்வொரு விஷயம் நம்ம கத்துக்கலாம். இது மாரி நெறைய விஷயம் நான் கத்துருக்கேன். என்னோட 8 வருஷம் ஜேர்னில நான் நெறைய கத்துருக்கேன் ஹூ கிட்டேருந்து. நெறைய பேருக்கு ஹூ ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா இதுவரைக்கும் ஹூ எந்த ஃபோட்டோவுமே எடுத்ததும் இல்ல, யாருக்கும் காமிச்சதும் இல்ல, மேடையில சொன்னதும் இல்ல. அதே மாரி தான் நானும் இதுவரைக்கும் 1000 நம்பர்ஸ்க்கு வந்து பாவாடை சட்டை தச்சு தந்திருக்கேன். நெறைய பேருக்கு புக்ஸு, பேக் எல்லாத்தையும் வாங்கி தந்திருக்கேன். ஒரு 9 பேர வந்து நான் அடக்கம் பண்ணியிருக்கேன். ஆனா இது எதையும் நான் வந்து ஃபோட்டோ எடுத்து என் கூட வச்சதே இல்ல. அதே மாரி யார்கிட்டயும் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு பெருமையாவும் நான் சொன்னதே இல்ல. ஏன்னா ஹூ அத எனக்கு சொல்லி தந்திருக்காங்க. எப்பவுமே நம்ம மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆனா அத நம்ம யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம்டா. பிகாஸ் உங்களுக்கு வயசு 10 தான் ஆகுது. இந்த வயசுல வந்து ஒரு பெரியவங்க பண்ணாத விஷயத்தெல்லாம் இந்த வயசுல நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு உங்க மாஸ்டர் தான் பெரிய காரணம். இதெல்லாம் உங்க மாஸ்டர் கிட்ட சொல்லும்போது அவர் எப்படி உங்கள பாராட்டுவாரு? வெளில சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்க. பட் மாஸ்டருக்கு தெரியும்ல. அவர் என்ன சொல்லுவாரு இதெல்லாம் கேட்டுட்டு? ஹூ வந்து நான் ஸ்டேட் மீட் வந்து நான் மெடல் அடிச்சதுக்கப்புறம், அந்த கேஷ் நான் நான் நெறைய ஸ்கூல்ஸ்லாம் போவேன். அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கூல் கூப்பிட்டாங்க. அங்க வந்து கேஷ் அவார்ட்ஸ்லாம் தராங்க. அந்த கேஷ் அவார்ட்ஸ்லாம் நான் எடுத்துட்டு போய் ஹூ இந்த மாரி நான் ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டா போனேன். கேஷ் அவார்ட் தந்தாங்க ஹூ. நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து ஹூ என்ன சொன்னாங்க, "இது என்கிட்ட வரக்கூடாது. உங்க அப்பா, அம்மா கிட்ட தான் போணும்" அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் சொன்னேன், "எனக்கு அப்பா, அம்மா விட நீங்க தான் உங்க எல்லாமே. எங்க அப்பா, அம்மா கூட சொல்ட்டாங்க, அது ஹூ கிட்ட தான் போணும்" அப்படின்னு. உடனே ஹூ என்ன சொன்னாங்கன்னா, "உனக்கு எல்லாத்தையும் வாங்கி தரேன். நான் இருக்கேன். உங்க அப்பா, அம்மா இருக்காங்க. ஆனா நெறைய குழந்தைங்களுக்கு அப்பா, அம்மா யாருமே இல்ல. அவங்கலாம் அனாதையா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த காசால நீ ஏதாவது வாங்கி தரணும். வாங்கி தந்தா அந்த பிளெஸிங்ஸ்லயே நீ பெரிய ஆளா வருவ" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பத்துலேருந்து தான் நான் இந்த இந்த மாரி ஒரு அமைப்பு வைக்கிறது, ட்ரஸ்ட்ல இந்த எல்லா விஷயத்தையும் நான் அப்பத்துலேருந்து தான் ஹூ கிட்ட கத்துக்க ஆரம்பிச்சேன். ஹூ கிட்ட போனோனே எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் என்னன்னா, ஹூ வந்து யாராவது ஃபீல்டுக்கு வந்தாங்கன்னா, அவங்க கிட்ட சொல்ற ஒரே ஒரு விஷயம், "நீ வந்து நிச்சயமா இந்த ஃபீல்ட்ல ஜெயிச்சனா நீ பெரிய ஆளா வருவ" அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடியே மோட்டிவேஷன் பண்றாங்கல்ல, அது என்கிட்ட ஹூ கிட்டேருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து அவர அப்பாவா பார்க்குறது தான் நாங்க பார்த்துருக்கோம். ஸோ நீங்க அவர எப்படி பார்த்தீங்க? எப்படி அந்த தருணம்லாம் இருந்துச்சு? அவர் கூட இருந்த அந்த தருணங்கள்? ஹூ கூட இருந்த வரைக்கும் நாங்கலாம் ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். ஹூ வந்து எனக்கு ஒரு காட் ஃபாதர்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபாதர் இல்ல. அவர் எனக்கு காட் ஃபாதர். ஏன்னா, நாங்க ஏன் ஹூவ வந்து கடவுள், கடவுள் அப்படி சொல்றேன்னா, ஹூ வந்து என்கிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆனா, முக்கியமா இந்த விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்பவுமே வந்து யாராவது உங்கள கிண்டல் பண்றாங்களோ, அடிக்கிறாங்களோ, திட்டுறாங்களோ, எப்பவுமே நீ மதிக்கவே கூடாது. மன்னிக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாரி ஹூவ மன்னிக்க மாட்டாங்க. ஆனா, அத மறந்துருவாங்க. எப்போ நீ வந்து அத மன்னிக்கிறியோ, அப்போ நீ மனுஷனா ஆயிடுவ. எப்போ நீ அந்த விஷயத்த நடக்கவே இல்லன்னு மறக்கிறியோ, அப்போ நீ கடவுளாயிடுவ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால யார் என்ன செஞ்சாலும் அத மன்னிக்கவே மாட்டாங்க. மறந்துருவாங்க. அப்படி ஒரு விஷயமே நடக்கல அப்படின்னு சொல்லி மறந்துட்டு, அவங்க கூட மறுபடியும் ஜாலியா பேச ஆரம்பிப்பாங்க. ஆனா மன்னிக்கவே மாட்டாங்க. அவருக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு எப்போ உங்களுக்கு தெரிய வந்துச்சு? அந்த மாரி தெரிய வந்ததுக்கப்புறம் நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? கடைசி வரைக்கும் எனக்கு ஹூக்கு என்னாச்சு, இந்த வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. தெரியாது. எல்லாருமே பேசிட்டாங்க கிரவுண்ட்ல இந்த மாரி ஹூக் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அப்பதான் எனக்கு தெரியும் ஹூ ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னே தெரியும். அது வரைக்கும் எனக்கு ஹூ இங்க தான் வெளியூருக்கு போயிருக்காங்கன்னு தான் நான் நெனச்சிட்டு இருந்தேன். அம்மா, அப்பாவும் சொல்லல. அம்மா, அப்பாவும் கூட சொல்ல. அப்புறமா ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறமும் கூட, சரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு போல ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. சின்ன ப்ராப்ளமா தான் இருக்கும். திரும்பி வந்துருவாங்கன்னு தான் நெனச்சேன். அதே மாரி அப்பா, அம்மா கிட்ட போய் என்ன விஷயம்னு கேட்கவும் நான் விரும்பல. ஏன்னா ஹூ திரும்பி வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது. கடைசியா கூட ஹூ வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஹூவ போய் பார்த்தாங்க. இன்டர்வியூ கூட குடுத்துருந்தாங்க. ஆனா நான் மட்டும் அங்க போல. ஏன்னா, எனக்கு நம்பிக்கை ஹூ தான் திரும்பி வரப்போறாங்க. அப்ப எதுக்கு நான் போய் பார்க்கணும்? எனக்கு வந்து நம்பிக்கை இருந்தது ஹூ வருவாங்க. என் கூட ஒலிம்பிக்ல கோச்சா நிப்பாங்க. எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அதனால ஹூ ஹூ வந்து வந்துருவாங்க. அதுதான் எனக்கு பெரிய நம்பிக்கையா இருந்தது.
அண்ட் மாஸ்டர் போய் ஹாஸ்பிட்டல்ல நீங்க பார்த்தீங்களா? அப்ப அவரு என்ன சொன்னாரு? நீங்க என்ன சொன்னீங்க? உங்களோட அந்த கான்வர்சேஷன் என்னவா இருந்துச்சு? என்ன முதல்ல அலோவே பண்ணல. எந்த குழந்தைங்களுமே ஹாஸ்பிட்டல்ல அலோவே பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா ஹூவே வந்து அந்த டாக்டர் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி என்ன மட்டும் உள்ள கூப்பிட்டாங்க. உள்ள கூப்பிட்டு நீ பயப்படாத, நான் திரும்பி வருவேன். உனக்காக நம்ம 2 பேருமே ஒலிம்பிக்கு போறோம். மெடல் அடிக்கிச்சுட்டு தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். நம்ம எல்லாருமே ஒண்ணா போவோம் அப்படின்னு தான் எங்களுக்கு மோட்டிவேஷனா தான் சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்தே கால் பண்ணாங்க. அந்த ஐசியூக்கு போகும்போது கூட கால் பண்ணி சொன்னாங்க. நான் இப்போ ஐசியூக்கு போறேன். ஆனா நான் திரும்பி வருவேன். நம்ம எல்லாருமே ஒரு பெரிய டீமா நம்ம போனோம். எல்லாருமே பூஸ்டா இருங்க. எந்த ஒரு பயமே இருக்காதீங்க. சப்போஸ் நான் இல்லைன்னா கூட நீங்க அழுகவே கூடாது அப்படின்னு தான் சொன்னாங்க. அங்க கூட எல்லாருமே அழுதாங்க. எனக்கு என்னன்னே புரியல. ஆனா எனக்கு தெரியும் ஹூ இருக்காங்கன்னு தெரியும். சொன்னாலும் நான் மட்டும் அழுகல. ஏன்னா ஹூ அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போனோடனே சொன்னாங்க, நீ எப்பவுமே அழுகக்கூடாது. நான் எப்பவுமே உன் கூட மட்டும் தான் இருப்பேன். நீ என்னோட உண்மையான ஸ்டூடெண்டா இருந்தா எப்பவுமே நீங்களாம் அழுகவே கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால நான் எப்பவுமே அழுக மாட்டேன். அந்த ஒலிம்பிக்ல கோல்ட் மெடல் அடிச்சதுக்கு அப்புறம் தான் அழுகணும்னு சொல்லியிருக்காங்க. நான் அந்த ஒலிம்பிக்ல கோல்ட் மெடல் அடிக்கிற வரைக்கும் நான் எப்பவுமே அழுகவே மாட்டேன். அண்ட் கடைசியா அவரு உங்க எல்லார்கிட்டயும் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட பார்த்து என்ன சொன்னாரு? என்ன பேசினாரு? கடைசியா அவரு பேசின விஷயம். ஹூக்கு வந்து எல்லா குழந்தைங்களும் ரொம்ப பிடிக்கும். ஆனா முக்கியமா பெண் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா கிட்ட அடிக்கடிக்கு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்க பொண்ண எனக்கு தந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ என் தம்பி பொறக்கறதுக்கு முன்னாடி கூட என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன அப்புறமா எங்க அம்மாவை எங்க அப்பாவை நீங்க 3 பேரும் அந்த குழந்தைய பார்க்கவே கூடாது. நான் தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்பேன். அது மட்டும் பொண்ணா இருந்துச்சுன்னா நானே தூக்கிட்டு டைரக்டா வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா நாங்க 3 பேரும் உண்மையாலே நாங்க பார்க்கவே இல்ல. வந்தாங்க. அது பாயா இருந்தது. உடனே என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கார்ல வந்து எப்பவுமே கையில வந்து நேஷனல் ஃபிளாக் இருக்கும். எங்க கிட்டயும் நேஷனல் ஃபிளாக் இருக்கும். அந்த நேஷனல் ஃபிளாக் எடுத்துட்டு வந்து என் தம்பி கையில குடுத்துட்டு, ஒரு போவ் அண்ட் ஆரோவ எடுத்து அடிக்க வச்சாங்க. அந்த சின்ன வயசுலயே என் தம்பிக்கு அந்த மாரி பண்ணாங்க. அதே மாரி சொன்னாங்க, சின்ன வயசுல பொறந்த உடனே எடுத்து அடிச்சவன் தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது குடுத்துட்டு தான் போனாங்க. அவரு என் தம்பி காதிலயும் அர்ஜுனன் பேரை வச்சுட்டு போனாங்க. ஸோ ஹூக்கு வந்து ஒரு விஷயத்த பண்ணணும்னா அது மாத்தி யோசிச்சு தான் பண்ணுவான். இத்தனை ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா ரெக்கார்ட்ஸுமே இது வரைக்கும் யாருமே உடைச்சது இல்ல. அதே மாதிரி நான் பண்ண ரெக்கார்ட்ஸ் எல்லாமே தான் சொல்லியிருக்காங்க. எல்லா ரெக்கார்ட்ஸுமே மாத்தி மாத்தி யோசிச்சு தான் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்பாட்டுக்கு ஏத்த மாதிரி மாத்தி யோசிப்பாங்க. நீங்க நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. பட் ஃபர்ஸ்ட் நீங்க ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்கல்ல. அத வந்து உங்களோட மாஸ்டர் ஹுசைன் கிட்ட சொல்லும்போது எப்படி வந்து ரியாக்ட் பண்ணாரு? நாங்க வந்து எந்த ரெக்கார்ட்ஸுமே நாங்களே யோசிச்சு பண்ணல. எல்லாமே ஹூவே தான் சொன்னாங்க. நான் வந்து ஷூட் பண்ணுவேன். டெய்லியும் ஷூட் பண்ணுவேன். 1000 மேலேயே ஷூட் பண்ணுவேன். ஸோ இதை பார்த்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, இதுவே ஒரு ரெக்கார்டாக பண்ணுவோமே. 1111 hours நான் ஸ்டாப்பாக இவ ஷூட் பண்ணுறா. அப்புறம் என்ன இதுவே ஒரு ரெக்கார்ட் தான் சொல்லிட்டு அப்படியே அதை ஒரு ஃபர்ஸ்ட் ரெக்கார்டாக பண்ண ஆரம்பிச்சோம். கடைசி ரெக்கார்ட் வந்து நீங்க எவ்வளோ பண்ணீங்க? கடைசி ரெக்கார்ட் பண்ணது? கடைசி ரெக்கார்டு வந்து நான் எப்பவுமே ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டேக்கு தான் பண்ணுவேன். அது வந்து 75th இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா, கொரோனா பொம்மையை ரெடி பண்ணி அதில் வந்து நெயில்ஸ் ஆணி அடித்து வெள்ளியும் காலில் அதை நின்று கீழே மேலே சுற்றுற கொரோனா பொம்மையை கீழே இருக்க தண்ணியை பார்த்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 75 hours அந்த கொரோனா பொம்மையில் அப்படியே நின்று அடிச்சு. சரி, அந்த கையில ஏதோ பிளாக் பெல்ட் மாரி போட்டிருக்கீங்களே, அது என்னதுடா? இது வந்து கவர்னர் சார் வந்து அவங்க பர்த்டேக்கு வந்து என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. என்னோட கையை பிடிச்சி தான் கேக்கே வெட்டினாங்க. ஸோ அவங்களுக்கு கூட இருக்க வந்து அங்கே இருந்த மிலிட்ரி சார் வந்து என்ன பண்ணாங்கன்னா, என்னோட ஸ்பீச்லாம் ரொம்ப பிடிச்சதுனால அவங்க கையில் இருந்ததை அவுத்து என் கையில் மாட்டிட்டாங்க. இவ்வளோ ப்ரௌட் இல்லை? இது கேட்டுட்டு உங்க மாஸ்டர் என்ன சொன்னாரு? இதை கேட்டு எங்கள் மாஸ்டர் வந்து, இன்னும் நீ நிறைய வருவ, என் ஆசீர்வாதத்துல நீ பெரிய ஆளாக வருவ அப்படின்னு சொன்னாங்க. நான் இது வரைக்கும் 5 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கேன். 3 டாக்டரேட்ஸ் வாங்கியிருக்கேன். ஸ்டேட் மீட்டில் 10 கோல்டு மெடல்ஸ், 2 சில்வர்ஸ், 1 பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி 250 ஸ்கூல்ஸ்க்கு சீஃப் கெஸ்ட்டாக போய் மோட்டிவேஷன் ஸ்பீச் தந்திருக்கேன். 400 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அந்த சேனல் பேர் வந்து தமிழ் கிழவி. அப்புறமா நான் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கேன். அந்த ட்ரஸ்ட் பேர் வந்து நான்கு கரங்கள். நான் ஒரு அமைப்பு வச்சுருக்கேன். அந்த அமைப்பு பேர் வந்து மரம் நமது கரம் சொல்லிட்டு ஒரு அமைப்பும் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயம் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இதில் எனக்கு எந்த ஒரு பெருசுமே
ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் எதுவுமே இல்லை. நான் இதெல்லாம் உங்களுக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் இல்ல. எதுவுமே இல்லை. டாக்டர் ஷியான் உசனி ஹூ அவளோட ஸ்டூடெண்ட் நான், செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்றதுல தான் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ ஸ்வீட். நீங்க இவ்ளோ இந்த 10 வயசுக்குள்ளேயே வந்து ஆல்மோஸ்ட் இவ்ளோ அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. அப்ப நீங்க ஃபியூச்சர்ல வந்து இன்னும் எவ்ளோ பண்ணுவீங்கன்னு நெனச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கண்டிப்பா மாஸ்டர் வந்து இப்பவும் உங்க கூட வந்து அத நெனச்சு பெருமைப்பட்டுட்டு இருப்பாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ மாஸ்டர் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா கிஃப்ட் பண்ண விஷயம் இருக்கா? அது நீங்க இன்னும் ஞாபகார்த்தமா, பொக்கிஷமா பாதுகாக்கிறீங்க அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஹூ வந்து கடைசியா என்கிட்ட குடுத்தது வந்து ஒரு கத்தி தந்தாங்க. அப்புறமா ஒரு நேஷனல் ஃபிளாக் தந்தாங்க. கத்தி வந்து எதுக்கு தந்தாங்கன்னா, "நீ எப்பவுமே ஒரு சிங்க பெண்ணா இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்திய தந்தாங்க. ஒரு நேஷனல் ஃபிளாக் எதுக்கு தந்தாங்கன்னா, "நீ வந்து ஒலிம்பிக்ல கோல்ட் மெடல் வாங்கும்போது, இந்த நேஷனல் ஃபிளாக நீ தூக்கி காமிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நேஷனல் ஃபிளாகும் தந்தாங்க. மாஸ்டர் கூட உங்களுக்கு நடந்த மறக்க முடியாத ஒரு ஞாபகம்னா என்ன சொல்வீங்க? ஹூ கூட இருந்த எல்லா நேரமும் வந்து எனக்கு மறக்க முடியாததுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, ஹூ வந்து நாங்க ஹூ கூட இருக்க வரைக்கும் ஹூ எங்க எல்லாரையுமே ஜாலியா, ஹாப்பியா தான் பார்த்துருக்காங்க. எங்கள வந்து இப்ப ஏதாவது புது படம் வந்துச்சுன்னா, அந்த படத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. எல்லாரையும் கூட்டு போவாங்க. எல்லாருமே எங்க கிரவுண்ட்ல இருக்க எல்லாருமே கூட்டிட்டு போவாங்க. சாட்டர்டேஸ் ஆனா ஏதாவது பார்க்குக்கு இது மாரி ஏதாவது ஒரு விஷயம் எங்களுக்கு நடந்துட்டே இருக்கும். அதே மாரி நெறைய விஷயம்லாம் இருக்கு. சொல்ல முடியாத விஷயம்னா இதான் சொல்லுவேன். மாஸ்டர பத்தி ஒரே ஒரு சென்டென்ஸ், அதாவது ஒரு லைன்ல மாஸ்டர பத்தி சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? ஹூ பத்தி சொல்லணும்னா, எல்லாமே ஹூ தான். ஹூ இல்லன்னா எதுவுமே இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். அன் அ எல்லாமே ஹூ தான். இவ்ளோ விஷயம் உங்க கூடயே வந்து ஒரு அம்மா, அப்பாவ தாண்டி அவரு உங்களுக்கு நெறைய விஷயம் பண்ணியிருக்காரு. பட் அப்படிப்பட்ட ஹுசைன் மாஸ்டர் வந்து இப்போ உங்க கூட இல்ல அப்படின்றப்போ, உங்க ஸ்டூடண்ட்ஸுக்குலாம் எப்படி ஃபீல் ஆகுது? அந்த மிஸ் பண்றது இருக்கும்ல மனசுல. எல்லாரும் எப்படி ஃபீல் பண்றீங்க? எல்லாருக்குமே வந்து ரொம்ப சேடா தான் இருக்கு. ஆனா, ஹூ சொன்ன ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் நான் இன்னும் அழுகாம இருக்கேன். என் ஹூ என் பின்னாடி தான் இருப்பாங்க. எப்பவுமே என் கூட தான் இருப்பாங்க. இது மட்டும் தான் நான் சொல்லுவேன். இப்ப என்ன பத்தி ஒரு ஸ்டோரியோ ஏதாவது ஹிஸ்ட்ரி ஏதாவது எழுதுனாங்கன்னா, அதுல ஒரு 10 பக்கம் இருந்தா கூட ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிக்கும்போது ஹூ பேர் இருக்கும். இப்ப என்னோட பேர்லயே டாக்டர் ஷியான் உசனி ஹூ அப்படின்னு ஹூ பேரு. ஆனா என்னோட பேர் என்னன்னா, ஹூ டாக்டர் யூபி சஞ்சனா. இப்ப என்னோட நேம் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஹூவோட பேர் வந்திருக்குன்னா, அந்த 10 பக்கத்துலயும் ஹூவோட பேர் நிச்சயமா இருக்கும்னு தான் நான் சொல்லுவேன். உங்க அம்மா, அப்பா பத்தி சொல்லுங்க. உங்க அம்மா, அப்பா எவ்ளோ சப்போர்ட்டிவ்? உங்க குடும்பத்த பத்தி சொல்லுங்க. அண்ட் உங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்கலாம் எவ்ளோ சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க? அவங்கள பத்தியும் சொல்லுங்க. எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட்டா தான் இருக்காங்க. எங்க அம்மா கூட வந்து நான் வந்து டெய்லியும் 4:00ல எழுந்துப்பேன். நாலு மணிக்கு எந்திரிப்பீங்க. ஆனா எங்க அம்மா வந்து 3:00ல எழுந்துச்சுப்பாங்க. 3:00ல எழுந்து எனக்கு தேவையான ஃபுட் எல்லாத்தையுமே எங்க அம்மா ரெடி பண்ணி வச்சுட்டு, அப்புறமா தான் என்ன எழுப்புவாங்க. அப்புறமா எங்க அப்பா வந்து எங்கே போனாலும் என் கூடயே தான் வருவாங்க. இப்போ எல்லா ஃபங்ஷன் நான் இந்த மாரி நெறைய ஸ்கூல்ஸ்லாம் போயிருக்கேன். அப்போ வந்து எல்லா இடத்துலயும் எங்க அப்பா வருவாங்க. இந்த மாரி எல்லாருமே ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் வந்து எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டிவா தான் இருப்பாங்க. நெறைய மேம் வந்து என்ன பண்ணுவாங்க, "நீ இன்னும் நெறைய வளரணும். நான் நிச்சயமா கடவுள்கிட்ட நீ எங்கே போனாலும் நீ எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அது நிச்சயமா சக்சஸ்ஃபுல்லா தான் முடியும்." அப்படிலாம் நெறைய மேம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப மாஸ்டர் போனதுக்கப்புறம் உங்களுக்கு யாரு ட்ரெய்னிங் தரா? யாரு உங்கள ஊக்கப்படுத்துறா? ஹூ போனதுக்கு அப்புறமே இன்னும் யாருமே இல்ல. ஆனா ஏற்கனவே ஹூ வந்து கிரவுண்ட்ல வச்சிருந்த கோச்சஸ் எல்லாருமே ஹெல்ப் பண்றாங்க. அதுக்கு மேல வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து எல்லா பேரண்ட்ஸ்க்குமே வந்து ஹூ வந்து ஒரு கோச் மாரி நீங்களும் இருக்கணும். நான் எப்பவுமே உங்களுக்கு பேரண்ட்ஸ் தான். கோச்னா அது பேரண்ட்ஸ் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே எங்க பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லி தராங்க. ஸோ அதனால சப்போஸ் கோச்சஸ் யாருமே வரல, இன்னைக்கு வரலன்னா அது பேரண்ட்ஸே வந்து சொல்லி தர மாரி இருக்காங்க. எங்களுக்கு ஒரு பெரிய பேஸ் போட்டு போயிருக்காங்க. இதுக்கு மேல நாங்க இதுக்கு வேணாலும் நாங்க ஏத்திட்டு போயிட்டே இருக்கலாம். எங்களுக்கு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா போட்டு போயிருக்காங்க. மாஸ்டர் வந்து நெறைய சிலையெல்லாம் பண்ணுவாருன்னு கேள்விப்பட்டேன். ஸ்கல்ப்சர்ஸ்லாம்.
ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? ஹூ வந்து நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா, ஹூ வந்து அந்த விஷயத்த எங்களுக்கு சொல்லி தந்திருக்காங்க. பெயிண்டிங் பண்ணாங்கன்னா, பக்கத்துலயே உட்கார வச்சு எங்களுக்கும் அதே மாரி போர்டு வாங்கி தந்து, பார்த்து பெயிண்டிங் பண்ண சொல்லுவாங்க. ஏதாவது சிலை செஞ்சாங்கன்னா, பக்கத்துலயே உட்கார வச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களாலயும் முடியும் சொல்லிட்டு இந்த மாரி நிறைய சிலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஹூவோட வீட்டுக்கு போனாலே ஃபர்ஸ்ட்டு நிறைய சிலைகள்லாம் இருக்கும். ஸோ, அத பார்த்தோனே ஜாலியா மயங்கிடுவோம் இருக்கும். எல்லாருமே. அவ்ளோ அப் அ பிடிக்கும். அவ்ளோ இதுவா இருக்கும். அவ்ளோ உண்மையாவே ஒருத்தவங்க வந்து நிக்கிற மாரியே இருக்கும். அவங்க செய்ற எல்லாத்துமே அவ்ளோ உண்மையாலே ரியலிஸ்டிக்கா பண்ணுவாங்க. அப்படியே இருக்கும். மாஸ்டர் வந்து உங்க கூட நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ இப்போ உங்களுடைய எதிர்காலத்துக்காக மாஸ்டர் என்னென்ன விஷயங்கள் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு? பூ வந்து எனக்காக இல்ல, ஒலிம்பிக் போற எல்லாருக்குமே வந்து ஒரு தனியா ஒரு ட்ரஸ்ட் இது பண்றதுக்குலாம் இப்போ கூட நெறைய பேர் கூப்பிட்டாங்க. விஜய் சார் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா பாண்டிச்சேரியில இருக்க அங்கருந்து ஒருத்தவங்க வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா, அதெல்லாம் வந்து உண்மையாலே எனக்கு உடம்பு சரியில்ல. நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்றதுக்காக இல்ல. ஆர்ச்சர்ஸ் எங்களுக்காக வந்து ஒரு ட்ரஸ்ட்ல வந்து எங்களுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும். அதுக்காக தான். அதே மாரி ஹூவோட வீட வந்து சேல் பண்ண சொல்லிருக்காங்க. அது கூட ஹூவோட வந்து ஹாஸ்பிட்டல் செலவுக்காக உண்மையாலே கிடையவே கிடையாது. ஏன்னா, அது வந்து ஆர்ச்சர்ஸ் எங்களுக்காக வந்து ஒரு ட்ரஸ்ட்டுக்காக அந்த ட்ரஸ்ட்ல எல்லா பணமும் போட்டு, அந்த பணம் வந்து எங்களுக்கு அந்த ஒலிம்பிக்ல கோல்ட் மெடல் அடையிற வரைக்கும் அது எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றதுக்காக தான் எங்களுக்கு இது பண்ணாங்களே! ஆனா, அத வேற யாரோ தப்பா போட்டிருந்தாங்க. இந்த மாரி ஹூ வந்து இந்த மாரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கணும் அப்டின்லாம் போட்டிருந்தாங்க. நிச்சயமா கிடையாது. எங்களுக்காக தான் அவங்க இருந்தாங்க. இப்ப கூட ஹூ வந்து எங்கள பத்தி மட்டும் தான் நெனச்சிட்டு இருக்காங்க. எப்பவுமே நெனச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா, ஹூக்கு வந்து எங்கள அவ்ளோ பிடிக்கும். ஏன்னா, எங்களுக்காக ஹூ நெறைய பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா மாஸ்டரோட அந்த நினைவுகள்லாம் ஒரு சொல்லும் உங்கள சுத்தி தான் இருக்கும். அண்ட் மாஸ்டர் வந்து ஆசைகள் எங்களுக்கு தெரிஞ்சு 2 ஆசை அவர் வீடியோல சொல்லியிருந்தாரு. நீங்க அவர் கூடவே இருந்திருக்கீங்க. அவரோட தான் வளர்ந்திருக்கீங்க. அவருடைய ஆசைகள் என்னடா? என்னலாம் ஆசைப்பட்டாரு அவரு? ஹூ வந்து வீட்டுக்கு ஒரு வில்வித்தை நாயகியோ இல்ல நாயகனோ இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. இன்னொன்னு என்னன்னா, ஹூ வந்து இந்த உலகத்திலேயே எல்லா ஹூ போகாத இடம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி ஒரு ஆசை வச்சிருந்தாங்க. இன்னொன்னு என்னன்னா, ஹூ வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா, ஹூ ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணும். திருப்பியும் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சிருந்தாங்க. அதே மாரி என்கிட்ட சொன்னது என்னன்னா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொன்னு ஒலிம்பிக் கோல்ட் மெடல். அது எப்பவுமே நம்ப ஆர்ச்சர்ட்ல இருக்கவங்க நம்ப தான் வாங்கணும். என்னோட ஸ்டூடெண்ட் தான் வாங்கணுன்றத ஒரு இதுவாவே ஒரு எப்படி சொல்ல ஒரு லட்சியமா, ஒரு ட்ரீமாவே வச்சிருந்தாங்க. ஹூவோட ஆசீர்வாதத்திலயும் நான் நிச்சயமா 2032ல ஒலிம்பிக்ல கோல்ட் மெடல் வாங்குவேன். ஒலிம்பிக்ல கோல்ட் மெடல் வாங்குனதுக்கப்புறம் அந்த காச வச்சு இங்க சென்னையில வந்து பிளட் கேன்சர் இருக்க எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதுக்கான ஒரு ஹாஸ்பிட்டல் நான் கட்டுவேன். ஃப்ரீயா யார் வேணா பிளட் கேன்சர் இருக்கவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். அந்த ஹாஸ்பிட்டல் பேர் டாக்டர் ஷியான் உசைனின்னு ஹூவோட பேர வைப்பேன். அது நிச்சயமா நடக்கும். இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். உங்களுடைய அந்த கால்லேருந்து தலை வரைக்கும் நெறைய விஷயம் ஹுசைன் மாஸ்டர் வாங்கி குடுத்துருக்காராமே! என்னென்னலாம் வாங்கி குடுத்துருக்காரு? ஹூ வந்து எனக்கு வந்து மால்ஸ்க்குலாம் போனேன்னா, ஏதாவது பேக் வாங்கி தருவாங்க, ஷூஸ் வாங்கி தருவாங்க. அப்புறமா ஏதாவது வெளியூர் போனாங்கன்னா, எனக்கு ஏதாவது ஸ்வெட்டரோ, இல்ல ஏதாவது ஒண்ணு ஹேர் பேண்ட், கேப்பு ஏதாவது ஒண்ணு வாங்கி தராங்க. நெறைய பண்ணியிருக்காங்க. எத சொல்றதுன்னு தெரியல. லாஸ்ட்டா ஹூ வந்து எனக்கு ஒரு ஸ்வெட்டர் வாங்கி தந்தாங்க. வேர்ல்ட் ஆர்ச்சரிக்கு போயிட்டு, அங்கருந்து வேர்ல்ட் ஆர்ச்சரியோட ஸ்வெட்டரே வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா, இது ஃபியூச்சர்ல நீ வேர்ல்ட் ஆர்ச்சரிக்கு போவே எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ, அதனால அங்க போறதுக்கு முன்னாடியே உனக்கு அந்த ஸ்வெட்டர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நீ வேர்ல்ட் ஆர்ச்சரிக்கு போணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு ஞாபகமா எனக்கு ஒரு ஸ்வெட்டர் வாங்கி தந்தாங்க. சூப்பர். அண்ட் நெறைய இடத்துக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டா போயிருக்கேன்னு சொன்னீங்க. எவ்வளோ இடத்துக்கு போயிருக்கேன்னு சொன்னீங்க? 250 ஸ்கூல்ஸ். 250 ஸ்கூல்ஸ்க்கு போயிருக்கீங்க. அவ்ளோ ஸ்கூல்ஸ்க்கு போயிருக்கீங்க. என்னென்னலாம் பேசுவீங்க? என்னென்ன வந்து மோட்டிவேட் பண்ணுவீங்க உங்க வயசுல இருக்கக்கூடிய குழந்தைங்க? நான் என்ன பண்ணுவேன்னா, பேரண்ட்ஸ் எப்படி குழந்தைங்ககிட்ட இருக்கணும், குழந்தைங்க எப்படி பேரண்ட்ஸ் பார்க்கணும், அப்புறமா டீச்சர்ஸ் நம்மளுக்கு என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, டீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ போல்டா சொல்லி தந்திருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அப்புறமா நெறைய பேர் வந்து எனக்கு ஸ்டடீஸ் ஒழுங்கா வரலன்னு சொல்லிட்டு, நெறைய அக்காங்கலாம் சூசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்த பத்தி பேசுவேன். முக்கியமா கேர்ல்ஸ்க்காக பேசுவேன். எனக்கு வந்து ஒரே ஒரு ஆசை என்னன்னா, நான் ஒலிம்பிக்ல கோல்ட் மெடல் வாங்குனதுக்கு அப்புறமா, நான் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகணும்.
பிரைம் மினிஸ்டர் நான் 2 சட்டம் போடுவேன். ஒண்ணு, வீட்டுக்கு ஒரு வில்வித்தை நாயகனோ இல்ல நாயகியோ. ஏன்னா இது ஹூவோட கனவாவும் இருந்தது. நான் நிச்சயமா ஹூவோட கனவ நிறைவேத்துவேன். இன்னொன்னு என்னன்னா, கேர்ள்ஸ் எல்லாருக்குமே வந்து பாலியல் வன்கொடுமை நிறைய இருக்கு. ஸோ அதனால இதோட அத அடியோட அழிச்சிடணும். அதுக்காக ஒரு திட்டத்த நான் ரெடி பண்ணுவேன். அப்படின்னு ஒரு இருந்ததே அடுத்த ஜெனரேஷனுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் நிச்சயமா அத அடியோட அழிச்சிருவேன். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் என்னன்னா, பெண் குழந்தைங்க எல்லாருமே சாதிக்க பிறந்திருக்காங்க. எங்கள வாழ விடுங்க. நாங்க நிச்சயமா சாதிப்போம். நாங்க எங்க இந்தியாவுக்கு நாங்க பெருமை சேர்க்கணும்னு நினைக்கிறோம். நாங்க நிச்சயமா சாதிப்போம்னு நான் நம்புறேன். அதனால எங்கள வாழ விடுங்க. நாங்க சாதிப்போம். இன்னொரு விஷயம் நான் கேட்குறேன். நீங்க வந்து உங்களோட ஏஜ்ல இருக்க நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கூல்லயே வந்து எஜுகேஷன் குட் டச், பேட் டச் இதெல்லாம் சொல்லிக் குடுக்கணும்னு சொல்றாங்கல்ல. உங்களுக்கு அத பத்தி எல்லாம் தெரியுமா? சொல்லிக் குடுத்துருக்காங்களா? என்ன மாரியான அவேர்னஸ் உங்ககிட்ட இருக்கு? நான் வந்து குட் டச், பேட் டச்லாம் எனக்கு எதுவுமே இல்ல. ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் சொல்லி தந்தாங்க. இப்போ குட் டச், பேட் டச் எதுவுமே எனக்கு இல்ல. என்கிட்ட இருக்க ஒரே ஒரு வார்த்தை என்ன ஞாபகம் இருக்குன்னா, டோன்ட் டச். என்ன எதுக்கு தொடுற? அந்த ஒரு வார்த்தை தான். நானும் நிறைய ஸ்கூல்ஸ்லாம் போயிருக்கேன். எல்லா பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்க குழந்தைங்களுக்கு குட் டச், பேட் டச் சொல்லி தராதீங்க. டோன்ட் டச் அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி தாங்க. அதுவே போதும். அதுவே குட் டச், பேட் டச் சொல்லி தரதுக்கு மேல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்க அம்மாவும், அப்பாவும் இப்ப ஹுசைன் மாஸ்டர் வந்து நெறைய கதைகள் உங்களுக்கு சொல்லியிருக்காரு. நெறைய மோட்டிவேட் பண்ணியிருக்காருன்னுலாம் சொன்னீங்கல்ல. உங்க அம்மா, அப்பா பர்சனலா உங்க வீட்ல உங்களுக்கு இப்ப அவங்க தான் வந்து ரொம்ப உறுதுணையா இருப்பாங்க. ஹுசைன் மாஸ்டர் இடத்துல அவங்க இருப்பாங்க. அவங்க என்னென்ன அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவாங்க? என்ன சொல்லி மோட்டிவேட் பண்ணுவாங்க? என்ன மாரி உங்க எதிர்காலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க? எங்க அம்மாவும், அப்பாவும் என்ன சொல்லுவாங்கன்னா, "எப்பவுமே நீ வருத்தவே படாத. ஏன்னா, எப்பவுமே உன் கூட தான் இருப்பாங்க. நீயும் நம்புற, நாங்களும் நம்புறோம். ஸோ, அதனால நீ எப்பவுமே வருத்தமே படக்கூடாது. ஹூவோட ஒரே ஒரு ஆசை என்னன்னா, நீ எப்பவுமே அழுகக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. அதே மாரி நீ ஒலிம்பிக்ல கோல்ட் மெடல் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. நீ உண்மையாலே ஹூவோட ஸ்டூடெண்ட்டா இருந்தனா, நீ நிச்சயமா அழுகவே கூடாது." ஹூ சொன்ன எல்லா விஷயத்தையுமே எங்க அப்பா, அம்மா வந்து எனக்கு போல்டா சொல்லி தந்திருக்காங்க. ஹூ சொன்னதே அப்படியே தான் எங்க அப்பா, அம்மாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ, அதனால ஹூக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஹூ ஒரு மலை உச்சியிலருந்து என்ன கீழ குதிக்க சொன்னா கூட நான் குதிப்பேன். ஏன்னா, குதிக்க சொன்ன அவங்களே என்ன காப்பாத்துவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ, ஹூ இப்ப இல்ல. ஆனா, ஹூ மேலருந்து என்ன பார்த்துட்டு தான் இருக்காங்க. நான் அந்த என்னோட ஜர்னி அந்த ஒலிம்பிக் வரைக்கும் என் கூட வந்து எப்பவுமே இருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே. உங்க டீச்சர்ஸ்லாம் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கடா? அத எல் பத்தி சொல்லுங்க. எனக்கு வந்து எல்லா டீச்சர்ஸுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுலயே வந்து ஒரு சில டீச்சர்ஸ்லாம் வந்து நான் ஏதாவது கொஸ்டின் கேட்டேன்னா, உடனே எனக்கு சொல்லிடுவாங்க. இல்ல வேற ஏதாவது சப்ஜெக்ட்ல டவுட்ஸ் இருந்தா கூட உடனே சொல்லுவாங்க. "இப்படிலாம் படிச்சேன்னா உனக்கு ஈஸியா இருக்கும்னு" இப்போ எனக்கு நிறைய நாளைக்கு கூட எனக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு. அதுக்கு எதுவுமே எனக்கு எதுவுமே புரியாது. இப்போ கூட நான் கால் பண்ணி கேட்டேன்னா, அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. "என்னாச்சு? என்ன வேணும்?" அப்படின்னு கேட்பாங்க. மேம் இந்த மாரி டவுட் இருக்குன்னு சொல்லுவேன். சரி உடனே எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு விடு. நான் Googleல செக் பண்றேன். எனக்கு தெரிஞ்சுச்சுன்னா உனக்கு அனுப்பிச்சு விடுறேன். அப்படிதான் சொல்லுவாங்க. கட்டி திட்டுறதோ, கண்டிக்கிறதோ எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்க எல்லாருமே ஜாலியா, ஃப்ரெண்ட்லியா தான் பேசுவாங்க. ஹுசைன் மாஸ்டர் வந்து உங்களுக்கு நெறைய விஷயம் பண்ணியிருக்காரு. அவரு இருந்த வரைக்கும் அவரு தான் ஒரு அப்பா, அம்மாவா உங்கள பார்த்துக்கிட்டு இருந்திருக்கார்ல. இப்போ உங்களுடைய இன்ஸ்டிடியூட்டுக்கும் சரி, உங்களுடைய ஸ்டூடண்ட்ஸ்க்கும் சரி, ஒரு சில உதவிகள் தேவைப்படும். இந்த மாரியெல்லாம் வந்து நாங்க எதிர்பார்க்குறோம். நாங்க இன்னும் நெறைய ஸ்போர்ட்ஸ்ல சாதிக்கணும் அப்டின்னா, இந்த விஷயம் கவர்மெண்ட் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்டின்னு ஏதாவது இருக்கா? என்ன மாரியான உதவிகள் வேணும்? என்ன மாரி நெறைய ஆர்ச்சர்ஸ் வந்து ஒலிம்பிக் வரைக்கும் நேஷனல் லெவல், ஸ்டேட் லெவல்லாம் முடிச்சுட்டு ஒலிம்பிக் வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ, ஆனா வந்து அவங்களுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு கிரவுண்ட் இல்ல. அதனால அ கவர்மெண்ட் வந்து ஒரு கிரவுண்ட் அமைச்சு தந்தா நல்லாயிருக்கும். அந்த கிரவுண்டுக்கு பேர் என்னோட குருவோட பேர் வச்சா அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாரி நெறைய ஆர்ச்சர்ஸ் வந்து ஒலிம்பிக் மெடல் அடிக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு வரவங்க தான். ஸோ, அதனால அவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ ஒரு கிரவுண்ட் இல்ல. ஸோ, அதனால அந்த ஒரு கிரவுண்ட அமைச்சு தரணும். அந்த கிரவுண்டு பேரும் ஹூவோட பேர் டாக்டர் ஷியான் உசனி சொல்லிட்டு ஹூ வைக்கணும். ஹூவோட பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு இல்ல. தந்தை முதல்வர் ஐயா கிட்ட நான் கேட்டுக்கிறேன். ஃபைனலா உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன். உங்க வயசுல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும், அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுற விஷயம் ஏதாவது இருக்கா? இருக்கு. இப்போ வந்து சம்மர் ஹாலிடேஸ் வந்துட்டுருக்கு. ம். ஸோ, அதனால எல்லா பேரண்ட்ஸுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூல்லயும் கேம்பிங் போடுவாங்க. இல்லன்னா ஏதாவது கிளாஸ்லாம் வைப்பாங்க. ஸோ, அதனால அங்க என்ன பண்ணுவாங்க, பசங்கள வந்து நீ இந்த டான்ஸ் இந்த கேம்பிங் போ, அந்த கேம்பிங் போ, இந்த மாரி அவங்கள டென்ஷன் பண்ணுவாங்க. முதல்ல எதுக்கு சம்மர் ஹாலிடேஸ்னா, ஏன்னா குழந்தைங்க வந்து
அத்தனை அந்த 5th ஸ்டாண்டர்ட்னா 5th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாவே அவங்க கஷ்டப்பட்டு படிச்சு அவங்க இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாச்சும் ரெஸ்ட் வேணும்ல. ஸோ அதனால அது குடுத்துருக்காங்க. ஆனா அவங்களுக்குள்ளேயும் ஒரு தாட்ஸ் இருக்கும். சப்போஸ் நெறைய குழந்தைங்களுக்கு ஆசை இருக்கும். எனக்கு இதில டான்ஸ்க்கு இது போனா ஜாலியா இருக்கும். இல்ல ஏதாவது பேட்மிண்டன் கிளாஸ் போனா ஜாலியா இருக்கும். அப்பல்லாம் அவங்களுக்கு ஸோ அதனால அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க அதில சேர்த்து விட்டீங்கனாலே போதும். அவங்க வந்து என்ன மாரி இல்ல, எவ்வளோ பெரிய ஆளா வேணாலும் அவங்க ஆகலாம். ஸோ அதனால அவங்கள வந்து ஃப்ரீயா விடுங்க. சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தது உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, அவங்கள வந்து அந்த ஸ்போர்ட்ஸ்ல சேர்த்து விடுங்க. அவங்க நிச்சயமா அவங்க பெரிய ஆளா வருவாங்க. தேங்க் யூ ஸோ மச். நிஜமா உங்கள பார்த்தா 10 வயசு மாரி தெரியல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க நெறைய அச்சீவ் பண்ணணும். உங்களுடைய கனவுகள் எல்லாம் வந்து நனவா மாறணும். ஃப்யூச்சர்ல உங்கள ஒரு பெரிய பொசிஷன்ல நான் சந்திக்கணும் அப்படின்னு நானும் விஷ் பண்றேன். தேங்க் யூ ஸோ மச்ரா. தேங்க் யூ.